என் அம்மா எனக்கு அவங்க தம்பி பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன முதலாளி சொல்றீங்க? உங்களுக்கு உங்க மாமன் மகளை நிச்சயம் பண்ணிட்டாங்களா? அப்ப என் பேத்தியோட கதி? நான் தேவிகாவை காதலிக்கிறேன். அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் அம்மா கிட்ட சொல்ல நான் முயற்சி பண்ணேன். நான் சொல்ல வாய் எடுக்கும் போதெல்லாம் அந்த விஷயத்த சொல்ல முடியாதபடி என் அம்மா அவசர அவசரமா பேசி எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணாலும் எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு தேவிகாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைன்னு சும்மா சமாதானத்துக்கு சொல்றீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்களே. என் பேத்தியை காதலிச்சு நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேற பொண்ணா எங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு சப்பா கட்டு கட்டுறீங்களே. அம்மா பேச்ச மீற முடியாத நீங்க நாளைக்கு எப்படி என் பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறீங்க? என்னையும் என் பேத்தியையும் அநியாயமா மோசம் பண்ணி நாசம் பண்ணிட்டீங்களே. என்னால தாங்க முடியலையே. சொல்லாதீங்க. மோசம் போயிட்டமே. நானும் என் பேத்தி மோசம் போயிட்டமே. என் பேத்தியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஐயா ஐயா ஐயோ ஐயா 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 எழுந்திருங்க. ஐயா ஐயா என் தாத்தாக்கு என்னாச்சு? தாத்தா ஐயா ஐயா என்னாச்சு? தாத்தா என்னாச்சு? போச்சா 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 போச்சா? ஐயோ தாத்தா, ஐயோ என்னால விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ தாத்தா, என்ன பாரு தாத்தா. தாத்தா ஐயோ ஐயோ இப்படி நானும் விட்டு போயிட்டாரு. ஐயோ தாத்தா, என்னால இருக்க முடியாது. ஐயோ 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 தாத்தா, 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 ஐயோ ஐயோ அந்த மாலை எடுத்துருங்க. இனிமே நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? ஐயா நேரம் ஆகுது, வாங்க எடுங்க. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், வாங்க வாங்க எடுங்க. இல்ல இது ஏன் தாத்தா, நானும் கொல்லி வைப்பேன். வேண்டாம். இல்ல என் தாத்தாக்கு நான் தான் பேத்தி, நான் தான் மகன், நான் தான் பேரன். என் தாத்தாவை நான் தான் தூக்கு, நான் தான் தூக்கு. தேவிகா வாய் தருங்க, வாய் தருங்க தத்தோ. போதும் போதுமா. என்ன போதும்? அதெல்லாம் முடியாது. வளர்ற புள்ள நல்லா சாப்பிடணும். ஆனா வளர்ற புள்ள. ஆமா நீதான். நல்லா இருக்குமா நீ பேசுற பேச்சு? போய் அவ்வளவு சோறு ஊட்டுறியே, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஒண்ணும் ஆகுது. போதுமா போதும், சாப்பிடு. நீங்க உனக்கு தாத்தாக்கு டிஸ்ட் வைக்க வேணாம். என்ன? ஐயோ நீ சாப்பிடுமா.
யாருடா அது தோட்டத்துல வெத்தலை பறிக்கிறது? இப்படி மிரட்டுறியம்மா? உன்னை போய் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்க. என் பேத்தி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ. ருக்குமணி வண்டி வருது, தள்ளு தள்ளு தள்ளு. ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ. மெதுவா தள்ளுங்க, மெதுவா தள்ளுங்க. ஐயோ வேகமா தள்ளாதீங்க, நான் போயிருவேன். இவ்வளோ ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துருன்னா என் வியாதி எல்லாம் பறந்து போயிடும். ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா.
என்னை மட்டும் விட்டுட்டு தனியா போயிட்டீங்களே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? போகும்போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே தாத்தா. இனிமே நான் எதுக்காக வாழணும் தாத்தா? யாருக்காக வாழணும்? எனக்காக நீ வாழணும். எனக்காக வாழணும் தேவிகா. நீ நமக்காக வாழணும். என்ன தேவிகா அப்படி பாக்குற? உன் தாத்தா இறந்தது உனக்கு மட்டும் வருத்தம் இல்ல, எனக்கும் பெரிய வருத்தம் தான். உன் தாத்தா சாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணமாயிட்டேன். அதை நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்க. நீ அனாதை இல்ல தேவிகா, உனக்காக நான் இருக்கேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் கையில நிச்சயதார்த்த மோதிரம் போட்டதுதான். என்ன நம்பு தேவிகா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் என்னோட மனைவி. நீங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா? நீங்க அம்மா சொன்ன பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன எப்படி சும்மா கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன மறந்துரு தேவிகான்னு சொல்றதுக்காக தானே நீங்க அன்னைக்கு வந்தீங்க. தேவிகா, அத கேட்டுதானே என் தாத்தா அதிர்ச்சியில இறந்து போயிட்டாரு. என் தாத்தா கூட நானும் போய் சேர்ந்து இருக்கணும். ஐயோ தேவிகா, அப்படி எல்லாம் சொல்லாத, வார்த்தையால கொல்லாத. நான் சொல்ல வந்தது முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தாத்தா அவசரப்பட்டுட்டாரு. உன்னை ஏமாத்துறதா இருந்தா என் அம்மா பேச்ச மீறி நான் இங்க வந்திருப்பேனா? தேவிகா, இங்க பாரு, இப்ப நான் எதுக்கு வந்தேன்? உன்னை கைப்பிடிக்க தான் வந்தேன். நீதான் என் மனைவின்னு என் மனசுக்குள்ள இறுதியா ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்க அம்மா தான் வேற ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களேயா. அப்புறம் நான் எப்படி இருக்க முடியும்? அம்மா முடிவெடுத்தாலும் சரி, அந்த ஆண்டவன் முடிவெடுத்தாலும் சரி, நான் எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டேன். உன் மேல எனக்கு இருக்கிற காதல் மேல ஆணையா சொல்றேன், நீ தான் என் மனைவி. ஆமா தேவிகா, நாம ஆயுசு முழுவதும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ போறோம். இதுதான் என்னுடைய ஆசை. உங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது அடுத்த பிரச்சனை. உடனே இப்ப நடக்க வேண்டியது உனக்கும் எனக்கும் கல்யாணம். கோயில்ல அந்த ஆண்டவன் சாட்சியை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். தாலி கொடுங்க. இந்தாங்கய்யா.
ஐயா எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. சரி பழனி. சரி வாங்க. உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. தேவிகா, ஓய், எங்க தோட்டத்து கணக்கு பிள்ளையோட பேத்தி, இப்ப என்னோட வீட்டுக்காரி. உன் தாத்தாவோட இழப்பு உனக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. உன் புருஷனா உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ இயல்பான மனநிலைக்கு எப்ப வரையோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ உள்ளே படுத்துக்க, நான் இங்க படுத்துக்கிறேன். தேவிகா, எனக்கு சூடா ஒரு காஃபி வேணும். வந்துட்டே தான் இருக்கு. காஃபின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள காஃபியோட வந்து நிக்கிற. உட்காரு. ஏய், நான் உன்னை மனைவி அடைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். இங்க பாரு, நமக்கு கல்யாணம் ஆகி இன்னியோட 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசம் மன வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். மேற்கொண்டு நாம வாழ போற இந்த வாழ்க்கை இதை விட சிறப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இத குடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். ஏய், காஃபி கேட்டா பாயசத்தை கொடுக்குற. முதல்ல குடிங்கன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு, அப்புறமா நான் குடிக்கிறேன். சரி. ஆமா, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னியே, என்ன? இனிப்பு பத்தல, இருங்க கொஞ்சம் இனிப்பு. ஒண்ணும் வேண்டாம், நீ குடிச்சிட்டல, கொடு. மீதி இனிப்பாதான் இருக்கும். சரி, ஏதோ சொல்ல போறேன்னு சொன்னியே, சீக்கிரமா சொல்ல. நீதான் சொல்லு, என்ன? முழுகாம இருக்கேன். தேவிகா, நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க அப்பா ஆனதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நான் அப்பா ஆனதை விட என் அம்மா பாட்டி ஆனதுதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு உங்க அம்மாவை நினைச்சதா பயமா இருக்கு. எதுக்காக நீ பயப்படணும்? பயப்படாத. நீ நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமக்கிறன்னு தெரிஞ்சதும் நம்ம மேல உள்ள கோவத்தெல்லாம் அவங்க சுத்தமா மறந்து சந்தோஷமா ஆயிடுவாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி ஒன்னு அவங்க மருமகளா ஏத்துக்க வைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நடக்குமாங்க? ஏன் அப்படி கேக்குற? நடத்தி காமிக்கிறேன். சரி, ஏன் பயப்படுற? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வந்து உன்னை செக்அப் பண்ண சொல்றேன், சரியா? சரி. வரேன்.
என்ன தேவிகா ஏன் இப்படி வருத்தமா இருக்க? நான் தான் சொன்னேன்ல, நிச்சயமா அம்மா நம்மள ஏத்துக்குவாங்க, நம்ம குழந்தையையும் ஏத்துக்குவாங்க. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி சிறுமுஞ்சி தேவிகா பிடிக்காது. நான் பார்த்து விரும்பின தேவிகா எப்பவுமே சந்தோஷமா இருப்பா, கலகலன்னு இருப்பா, எல்லாரையும் சிரிக்க வைப்பா. எனக்கு இந்த தேவிகா பிடிக்கல, வேணாம். எனக்கு இந்த கருப்பாயே பிடிக்கல. ஆமா. அப்படியா? கவலைப்படாத, சரியா? பத்திரமா இரு, போயிட்டு வரேன். வரேன் செல்லம். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஏண்டி கணக்கு புள்ள பேத்தி என் பிள்ளையவே கணக்கு பண்ணிட்டியா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.